மலையாள படங்கள்னாலே நல்லா இருக்கும், ஒரு சிம்பிளா இருக்கும், ஃபீல் குட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை நம்ம வந்து பாராட்டியிருக்கோம். பட் ஒரு சில படங்கள், மலையாளம்னு இல்லை எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது எதுக்காக இந்த படம் பார்த்தோம், இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த படம் தான் மதுர மனோகர மோகம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு இன்டர்வல் வரைக்குமே படம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ட்ராமா கியூட்டா அழகா வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் எதை நோக்கி போகுதுன்றது தெரியல. ஏன்னா ஒரு கான்ஃபிளிக்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் அந்த கதையில வந்துட்டு விறுவிறுப்பாகவும் போக கிடையாது, சிம்பிள் அண்ட் செட்டிலா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சது. பட் அந்த மாதிரியான சீன் சீக்வன்சஸ் எதுக்கு வச்சாங்க, ஒரு கேரக்டர் அசசினேஷன் இருந்துச்சு, அதை ஏன் பண்ணாங்க? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வச்சு லாஸ்டா ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் மலையாள சினிமா என்ன பண்றாங்கன்னா, நாங்க யதார்த்த சினிமா தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த கதையை யதார்த்தமா முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ஒரு சில வீடுகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு கல்யாணமும் நடந்துட்டு தான் இருக்கு. ட்ராஜடியா இருக்கான்னு கேட்டா ட்ராஜடியா கிடையாது, ஒரு ஃபன்னான ஒரு எலமெண்ட் தான். பட் அதுல சிக்கிற அந்த பலியாடுகள் யாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் அதை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும், பாருங்க. பட் பார்த்ததுக்கு அப்புறம் காண்டாயி என்ன திட்டாதீங்க.